உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 2 ராஜாக்கள் 3:17. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்தம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க, இந்த மாதம் ஏப்ரல் மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் மழை வருமா? கரெக்டாக தான் இந்த வசனம் சொல்லுது இல்லை? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அப்போனா இது வெயில் அடிக்கிற மாதம் தான் நம்மளுக்கு தெரியும். ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கிற மாதம். தேவனை இதே வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எங்கெல்லாம் நிரப்பப்படணுமோ, எதெல்லாம் காலியாக இருக்கோ அவர் நிரப்புவார். மழை வரலன்னா என்ன, நான் வந்து நிரப்புவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. உங்கள் சம்பளம் வந்து உங்கள் வீட்டுக்கு பத்தலைன்னா அவர் நிரப்புவார். எதெல்லாம் உங்களால் நிரப்ப முடியலையோ தேவன் நிரப்புவார். இது காலி ஆயிடுச்சுங்க, இது இல்லைங்கன்னா தேவன் நிரப்புவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை பார்ப்பீங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. சந்தோஷம் கொஞ்சமாக தான் இருக்குது, அது பத்தலை அப்படின்னா தேவன் சந்தோஷத்தால் நிரப்புவார். என்னங்க, ஆரோக்கியம் கொஞ்சமாக தான் இருக்குதுங்க, அப்போனா ஆரோக்கியத்தால் உங்களை நிரப்புவார். நிரப்புறதுக்காக வந்திருக்கார், அவர் நிரப்புவார். உங்கள் பிள்ளைங்களால் வந்து நிரப்ப முடியலன்னா தேவன் நிரப்புவார். உங்கள் புருஷனால் நிரப்ப முடியலன்னா அதையும் தேவன் நிரப்புவார். அதனால் பயப்படாதீங்க. என்னங்க, வாழ்க்கை வெறிச்சோடி கிடக்குது, வெறுமையாக கிடக்குது, ஒன்றுமே இல்லை, சுவாரஸ்யமாக எதுவுமா இல்லை அப்படின்றீங்களே. இது வந்து இதில் எப்படி வாழ்கிறது அப்படின்றீங்களே. இல்லை, தேவன் உங்களுக்கு நல்லதை கொடுத்து நிரப்புவார். காற்றையும் நீங்கள் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் அற்புதங்களால் அதிசயங்களால் எல்லாம் நிரப்பப்படும். குறை இருக்காது, நிறைவு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நிறைப்பவர் யாரு? தேவன். நிறைப்பவர் தேவனால நல்ல நிறைவு இருக்கும். ஒரு 3 ராஜாக்கள் சேர்ந்து போருக்கு போகிறாங்கங்க. அங்கே தண்ணியே இல்லை, இராணுவம் மாட்டிக்குது. இராணுவத்துக்கு தண்ணி கொடுக்கணும்ல, அப்புறம் அந்த குதிரைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்ல, மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த 3 ராஜாக்களில் ஒரு ராஜா சொல்கிறாரு, இந்த எலியாக்கிட்ட அசிஸ்டண்டாக ஒருத்தர் வேலை செய்தார், எலிசான்னு அவர் இருக்கார். எலியாவை பற்றி தான் தெரியும்ல, ப்ரேயர் பண்ணால் மழை வரும், அந்த மாதிரி ஊக்கமான ஜெபம் பண்ணுவார் அவர். இப்போ அவர் அசிஸ்டண்ட் அப்படி தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நான் வந்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவேன். உடனே தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. தேவன் என்ன சொன்னார்? அதே தான் சொன்னார். மழையை பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி வேணுமோ அங்கெல்லாம் வாய்க்கால் நீங்கள் வெட்டுங்க, அங்கே தண்ணீரால் நான் நிரப்புவேன். அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வாய்க்கால்கள் வெட்டுங்கன்னாங்க. அவங்க தான் இராணுவம், 3 நாட்டு இராணுவம் இருந்துச்சுங்க, அத்தனை பேரும் வெட்டிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காட்டாற்று வெள்ளம், ஏதோ நாட்டிலேருந்து தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து வாய்க்கால்களை நிரப்பிற்று. அவ்வளோதான். எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கிடச்சிருச்சு. இந்த இராணுவம் குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடச்சிச்சு, அந்த குதிரைகள் குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடச்சிச்சு. அப்படி தான் நம்ம தேவன் இந்த மாதம் உங்களை நடத்துவார். எந்த குறைவும் இருக்காது, நிரப்புவார், நிறைவை காண்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. இந்த மாதம் பா உங்கள் பிள்ளைங்களை நிரப்புகிற மாதம். குறைவு இருக்காது, நிறைவு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நிரப்புனா எப்படிப்பா இருக்கும்? மனிதர்கள் நிரப்பினாலே நிரம்பி வழியுமே, நீங்கள் நிரப்பினால் எங்களுக்கு பூரணமாக இருக்கும் பா. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், கேவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ
உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. இப்போ மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நீங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பே எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி. 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக நீங்கள் திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.